என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளைச் செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் உன்னிடத்தில் வந்திருக்கின்றேன். இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ என்றோ ஒரு நாள் இந்த தாயானவளிடம் வைத்த வேண்டுதல் ஒன்றினை நிறைவேற்றாமலும் இவ்வளவு நாள் அதனை ஞாபகமே வராமலும் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். அதனால்தான் உன் அம்மா உன் மீது கடும் கோபத்தில் இருக்கின்றாள் என்பதனை நீ இன்று புரிந்து கொள்ள வேண்டும். நீ நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி ஒரு உண்மையை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். நீ மனதில் நினைப்பதை அப்படியே சொல்லப் போகின்றேன். உள்ளதை உள்ளபடி உன் அம்மாவாகிய நான் சொல்லப் போகின்றேன். இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ தவிர்த்து விடாதே. என் செல்லமே, உன் மனதில் முதலாவதாக ஓடிக்கொண்டிருக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? எத்தனை தெய்வங்களை வணங்கி என்ன பயன்? எத்தனை தெய்வங்கள் நம்மை சுற்றி இருந்தும் என்ன பலன்? எந்த தெய்வமும் இந்த கஷ்டத்திலிருந்து நம்மை காப்பாற்ற வரவில்லை. எல்லாருமே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்களே என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். நான் சொல்வது உண்மைதானே? என் செல்லமே, நீ படுகின்ற கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்க யாரும் வரவில்லை என்று எண்ணி நீ புலம்பிக் கொண்டு இருக்காதே. ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் உன் கண்களுக்கு தெரியவில்லை என்றுதான் நான் சொல்வேன். உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் எதனால் நடக்கின்றது என்று உனக்கு சரியாக புரியவில்லை. உன்னை எந்த நிலைக்கு ஆளாக்க வேண்டும் என்று சிலர் நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் அப்படியே நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் என் செல்லமே, நீ இதிலிருந்து மீண்டு வருவதற்கான முயற்சிகள் செய்யாமல் அங்கே தெய்வம் நமக்கு உதவி செய்யவில்லை, தெய்வம் நம்மை காப்பாற்ற வரவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கும் இருக்கின்றது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் கண்டும் காணாமல் நீ இருந்து விடக்கூடாது. எத்தனை பிரச்சனைகள் உன்னை சுற்றி நடந்தாலும் அத்தனை பிரச்சனைகளையும் கடந்து இந்த வாழ்க்கையை நீ வென்று காட்ட வேண்டும். என் செல்லமே, இதை மட்டுமா எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய்? உனக்கு நடக்காத சில விஷயங்களையும் எண்ணி நடந்த சில சந்தோஷங்களை மறந்து நீ இன்று அதிகாலையிலிருந்து இந்த இரவு வரை எத்தனையோ சந்தோஷங்களை கண்டாய், ஒரு கஷ்டங்களையும் கண்டாய். ஆனால் அந்த கஷ்டங்கள் மட்டும்தான் உன் நினைவில் இருக்கின்றது. அந்த சந்தோஷங்கள் ஒரு துளி அளவு கூட உன் மனதில் இல்லை. ஏனென்றால் உன் மனது எதிர்மறை எண்ணங்களை மட்டுமே ஏற்கின்றது, எதிர்மறை சக்திகளை மட்டுமே உற்று நோக்கி பார்க்கின்றது. நல்ல எண்ணங்களை நல்ல செயல்களையும் சற்று கூட உற்று நோக்கி பார்ப்பதில்லை. அந்த அளவில்தான் உன் மனநிலை இப்பொழுது இருக்கின்றது. அப்படியென்றால் இந்த மனநிலையின் நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். உன்னுடைய மனநிலையை நீதான் மாற்ற வேண்டும். வேறு யாராலும் உன்னுடைய மனநிலையை மாற்றங்களை கொண்டு வர முடியாது. ஆனால் இந்த அம்மா என்னால் அது முடியும். நான் நினைத்ததை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுவேன். நான் நினைத்த பல விஷயங்கள் உன் வாழ்க்கையாகி விடுவேன். ஆனால் என் பிள்ளை, அதற்கென்று சில கால நேரங்கள் கூடி வர வேண்டும். சில விஷயங்கள் உன் மனதிற்கு திருப்தியை கொடுக்க வேண்டும். உன் வாழ்க்கை என்கின்ற எண்ணத்தை உனக்குள் உருவாக்க வேண்டும். என்ன நடந்தாலும் பார்த்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையும் உனக்குள் கொண்டு வர வேண்டும். எப்படி இருந்தாலும் இந்த வாழ்க்கையை தான் நான் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம், கட்டாய உணர்வு உனக்குள் வர வேண்டும். அது கட்டாயமாக்கப்பட்ட உணர்வாக இல்லாமல் விருப்பமாக்கப்பட்ட உணர்வாக இருந்தால் உன் அம்மா எனக்கு அத்தனை சந்தோஷம். என் பிள்ளையே, இந்த அம்மா உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் எல்லாம் உன் மனது என்ன சொல்கின்றது? அம்மா வந்து விட்டாயா? என் கஷ்டங்களை தீர்க்க
வந்துவிட்டாயா என்றுதானே சொல்கின்றது. நிச்சயமாக உன் கஷ்டங்களை தீர்க்கத்தான் வந்திருக்கின்றேன் என் செல்லமே. இந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டிக் கொண்டு வருவது ஒன்று அத்தனை கடினமான விஷயம் கிடையாது. அது அத்தனை கடினமான விஷயமாக இருக்கும் என்றால் உன் அம்மா உனக்கு இவ்வளவு சீக்கிரம் ஆறுதல் வார்த்தைகளை நான் கொண்டு வந்திருக்க மாட்டேன். உன் மனதில் மறைந்து ஒளிந்து வைத்திருக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் நான் வெளிக்கொண்டு வரமாட்டேன். மாறாக என் பிள்ளைக்கு சில காலம் தாமதித்துதான் என் வாக்கினை நான் சேர்த்திருப்பேன். இந்த நொடி நான் சேர்த்திருக்கின்ற இந்த வாக்கிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக்கி விட வேண்டும். உன் வாழ்க்கையை உனக்கு காண உனதாக்கி நல்லபடியான முயற்சிகளை செய்ய வேண்டும். இப்பொழுது கூட உன் அம்மா உன் முயற்சிகளை செய்ய சொல்கின்றேன் என்றால் ஒரு நொடியில் ஒரு இரவில் எல்லா மாற்றங்களையும் கொண்டு வந்து விட முடியாது என் பிள்ளையே. அது நடக்கக்கூடிய காரியமும் இல்லை என்பது உனக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய அத்தனை பொறுப்புகளையும் உன் அம்மா நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். நீ செய்ய வேண்டிய செயல்களை மட்டும் சரியாக செய்து கொண்டு இரு என் பிள்ளை. அடுத்தவர்களை பற்றி ஒரு நாளும் மனதிற்குள் தவறான எண்ணங்களை வளர்க்காதே. அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். எத்தகைய கொடிய எண்ணங்களை கொண்டவர்களாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். அவர்களுக்குரிய பலன்களை அவர்களுக்கு வந்து சேரும். அதனால் உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை. நீ செய்கின்ற புண்ணியங்களுக்கான பலன்தான் உனக்கு கிடைக்கும். நீ செய்கின்ற நல்ல விஷயங்களுக்கு அத்தனை பலன்களும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது. இந்த அம்மாவை நம்பிய உனக்கு வாழ்க்கையில் ஒரு பொழுதும் தோல்வி இல்லை என்பதை முதலில் நீ தெளிவாக நம்பு. உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் விட்டு விட மாட்டேன். உன்னை நான் தவிர்க்க மாட்டேன். இந்த அம்மாவின் அன்பு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும். அம்மாவின் அன்பு உன்னை காப்பாற்றும். இந்த அம்மா உன்னை தேடி வரும்பொழுது எல்லாம் உன் குழந்தை நீ நினைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நான் அம்மா வந்துவிட்ட பிறகு இனி என்ன பயம் என்பது உன் கண்களில் தெரிய வேண்டும். நம் அம்மா வந்துவிட்டால் அல்லவா இனிமேல் நமக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் வராது, எந்த ஒரு கவலையும் இல்லை என்ற எண்ணத்தை நீ உனக்குள் கொண்டு வந்து விட வேண்டும். சோதனைகளும் வேதனைகளும் உனக்கு நிச்சயமாக இருக்கும். ஆனால் இதையெல்லாம் கடந்து நீ வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டும். இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். யாருக்காகவும் அல்ல, உனக்காக. உன் அம்மா இந்த தாயானவளுக்காக உன் வாழ்க்கையில் வருகின்ற பிறகு உன்னை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள்? இந்த அம்மாவை வணங்குகின்றவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என்று சொல்பவர்கள் இல்லை. இந்த அம்மாவை வணங்குகின்றவர்கள் வாழ்க்கையில் அத்தனை முன்னேற்றங்கள் இருக்கின்றது. இந்த அம்மாவை வணங்கத் தொடங்கிய பிறகுதான் இவர்களுக்கு அத்தனை மாற்றங்கள் ஏற்பட தொடங்கி இருக்கின்றது. இந்த அம்மா இத்தனை மாற்றங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றாள் என்றெல்லாம் சொல்ல வேண்டும் என் செல்லமே. அதற்கு நீ எல்லா விஷயங்களையும் தெளிவாக செய்ய வேண்டும். இந்த அம்மாவின் அன்பு உன்னை தொடர்ந்து வருகின்றது என்பதை புரிந்து கொண்டு நீ அதற்கு ஏற்றது போல் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல நடந்ததெல்லாம் நடக்கட்டும், கிடைத்ததெல்லாம் கிடைக்கட்டும் என்று எல்லாம் என் பிள்ளை நீ இருந்து விடக்கூடாது அல்லவா? உன் அம்மா அப்பேற்பட்ட எண்ணங்களை உனக்குள் கொடுக்கவில்லை. உனக்கு அத்தனை தைரியங்களை கொடுத்தேன் அல்லவா? நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். உன்னோடு பயணித்து கொண்டும் இருக்கின்றேன். என் அன்பு குழந்தையை, எதை நினைத்தும் கவலைப்படாமல் இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு நீ எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ வேண்டும்.